Hey பசங்களா, நான் உங்களோட Sandra மேம் உங்களோட சேர்ந்து biology-யை துவம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மறுபடியும் உங்களை இன்னைக்கு இன்னொரு வீக் குவிஸ் செஷனில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பினா லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுங்க. இந்த வீக் குவிஸை எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னா www.weekquiz.in வந்துட்டு போங்க. அங்கே ஒரு கோடு வந்துட்டு கேட்கும் 246432. இந்த கோட் வந்துட்டு என்டர் ஆகி நீங்கள் செஷனுக்குள்ளே வந்துட்டு ஜம்ப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீக் குவிஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி மேம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீக் குவிஸோட டைட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், கிளான்ஸ் அண்ட் க்ரோத், which means நம்ம so far வந்துட்டு கவர் பண்ண கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், அதுக்கப்புறமா ஹெரிடிட்டி அண்ட் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ். ஸோ இந்த 3 சாப்டர்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 questions வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்காது, மாட்ரேட்டாக இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப சப்பையாகவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் வந்துட்டு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீக் குவிஸஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஸ்டினை டிங்கரிங் பண்ணி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு துவம்சம் பண்ணலாம். சீக்கிரமாக லைக் பட்டனை அடிச்சு துவம்சம் பண்ணுங்கள், அப்போ தான் செஷனுக்குள்ளே வந்துட்டு போக முடியும். ஓகே, ஸோ கலிராஸ்கோப் வணக்கம், ஸ்ரீ வைஷ்ணவி அவர்களே வணக்கம், ஜோயேஷ் அவர்களே ஞாபகம் இருக்குது. நம்ம செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம், ஜாயினிங் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐசி 82 பேர் வந்துட்டு என்னால் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்க முடியுது. எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக லைக் பட்டனை தெறிக்கிஃபை பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது லைக்? இப்போ வந்துட்டு என்னால் 30 தான் பார்க்க முடியுது. இப்போ ஒரு 60 வரணும் கவுண்ட், அப்போ தான் நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக வந்து பண்ணுங்கள், டக்கு பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹெரிடிட்டி லெக்சர் 4 வந்துட்டு அது ஏதோ வீடியோ ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குப்பா. ஸோ அதனால் வந்துட்டு பை மிஸ்டேக்காவோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால எரேஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் இருந்துச்சு, நிறைய பேர் இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தீங்க, பட் அது L4 ஏதோ ஒரு காரணமாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ பார்க்கணும், மேபி அந்த செஷனை நான் ரீடூ பண்ணேன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்துட்டு எதனா ஒரு டாபிக் வந்துட்டு மறுபடியும் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ www.weekquiz.in போங்க, அங்கே 246432 கோட் என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஜம்ப் ஆகிடலாம். ஓகே, ஸோ ஆசம் 71 பேர் வந்துட்டீங்க. ஸோ 71 பேர் லைக் வந்ததுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் தெரியும். கொஞ்சம் வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு a pea plant produces gametes capital T and small t in equal numbers. Which conclusion is most accurate? Okay, ஒரு pea plant வந்துட்டு capital T ஓ small t ஓ ஈக்குவலான நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் தள்ளிக்கிறேன், போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ which conclusion is most accurate? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஈக்குவல் இதில் வந்துட்டு இருந்துச்சுன்னா எந்த கன்க்ளூஷன் வந்துட்டு கரெக்டாக வரும்? நான் தள்ளிக்கிறேன் ஸோ தட் யூ சி த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஈஸி பீஸி தான். சொல்லுங்கள். ஆன்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சரு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக சொல்லிடுவீங்க அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ டீன்னு சொல்கிறாங்க, அம்மு கலைவாணி, கணேஷா வந்துட்டு சீனு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ த பிளான்ட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் ஃபார் ஹைட். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு என்ன கொஸ்டின்னு, என்ன ஆன்சரு, என்ன மேம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பீ பிளான்ட் வந்துட்டு கேமெட்ஸு கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் ஈக்குவல் நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போது விச் கன்க்ளூஷன் இஸ் மோஸ்ட் அக்யூரேட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்டிரோசைகஸ் பிளான்ட் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹோமோசைகஸ் பிளான்ட் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா ஹோமோசைகஸ் கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் டி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஹோமோசைகஸான டால் பிளான்ட்டை, ஒரு ஹோமோசைகஸான வந்துட்டு ஒரு ஷார்ட் பிளான்ட் நம்ம எடுத்துக்கும் போது இது வரும் ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது வந்து ஜீனோடைப் அப்போ என்னவா இருக்கும்? அது ஹெட்டிரோசைகஸாக இருக்கும், விச் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகே, உங்களோட கிராஸ் என்ன நடக்குது? உங்களோட பேரண்ட் ஜென்ரேஷன் F1ல் வந்துட்டு என்ன வருது? உங்களோட கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி வந்துட்டு அதுதான் உங்களோட கன்க்ளூஷன். ஓகே, இஸ் திஸ் கிளியர்? ஒரு யாருக்குன்னு எதனா டவுட் இருக்கின்றதா இந்த கொஸ்டினில்? வந்துட்டு ஒரு பீ பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி இன் ஈக்குவல் நம்பர்ஸ்.
அப்போது எந்த கன்க்ளூஷன் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. உன்னோட ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டும் ஹோமோசைகஸ் ஷார்ட் பிளான்ட்டும் நீ கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது, கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது, கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது, கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி, எனக்கு 4 கேபிட்டல் டி கிடைக்கிது, 4 ஸ்மால் டி வந்துட்டு கிடைக்கிது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிளான்ட் வந்து ஒரு ஹெட்டிரோசைகஸாக இருக்குது ஹைட்டுக்கு. இஸ் திஸ் கிளியர்? யாருக்குன்னா இந்த டவுட் இருக்குதா? இதில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஒய் நாட் டி? டியில் வந்துட்டு சொல்கிறாங்க the plant will produce 75% tall offspring. ஆனால் நமக்கு இதில் 75% டால் ஆஃப் ஸ்ப்ரிங்காக வருது. எல்லாமே வந்துட்டு டாலாக தானே இருக்குது. இதுவுமே டாலு தான், இதுவுமே டாலு தான், இதுவுமே டாலு தான், இதுவுமே டாலு தான். ஆனால் என்ன, எல்லாமே ஹெட்டிரோசைகஸாக இருக்குது, அவ்வளோதான். ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருந்தாலுமே நம்பர் ஆஃப் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்மால் டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு படி நமக்கு ஆன்சரு இதுவாக தான் இருக்கும். இது கிடையாது த பிளான்ட் ஷோஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அப்படியெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட் டாமினன்ஸ் காமிக்கிறதுனால தான் எல்லாமே டாலாக இருக்குது. ஸோ இதுவுமே தப்பு. பிளான்ட் இஸ் டார்ஃப், எக்கட டார்ஃப், எல்லாமே தான் நெட்டையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் நான் லீடர் போர்டு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். கணேஷா, ஸ்வேதா, வஷிகரன், பாலாஜி, விதுலா, கரெக்டாக சொல்கிறேன்னா, மகிழினி, அழகான பேர், ராக்கெட் கேர்ள், ஆதித்யா, விக்னேஷ் அண்ட் கௌஷவ். இப்போ நான் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுப்பா அலிவா. ஓகே, ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு ஆகலை. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகலாம், தள்ளிக்கிறேன். டூரிங் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் த இம்பல்ஸ் ரீச்சஸ் த பிரெயின் after the response has occurred. This arrangement mainly helps in reflex actionல அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு அப்புறமா தான் போகுது, அந்த ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கு. இது எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது? லேர்னிங் த ரெஸ்பான்ஸா, இல்லை ஃபாஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடிக்கா, இல்லை கோஆர்டினேட்டட் வாலண்டரி மூவ்மெண்ட்டுக்கா, இல்லை ஹார்மோன் ரெகுலேஷனுக்கா? ஈஸி பீஸி, எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கணேஷா பி சொல்கிறாங்க, கலிடோஸ்கோப் பி சொல்கிறாங்க, மிஸ்டீரியஸ் பி சொல்கிறாங்க, புவனேஸ்வரி பியா ஏவா தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். லக்ஷனா வந்துட்டு பி சொல்கிறாங்க, பார்த்திபன் பி சொல்கிறாங்க, ஏபிஎக்ஸ்டியூ பி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிகாஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப தப்பாக கொஸ்டின், ஈஸி பீஸி கொஸ்டின் இது. ஓகே, ஷோர் ரிசல்ட். கோஆர்டினேட்டட் வாலண்டரி மூமெண்ட் 26 பேர், லேர்னிங் த ரெஸ்பான்ஸா 23 பேர். இலை என்ன நடக்கின்றது இங்கே? கரெக்டாக 83 பேர் சொல்லியிருக்கீங்க. இங்கே பாரு, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோ. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் அந்த இம்பல்ஸ் வந்துட்டு பிரெயினுக்கு அப்புறமா தான் ரீச் ஆகுது. அது ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு அந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வேறு சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு சூடாக இருக்குது, இந்த விஷயம் சூடாக இருக்குது அப்படின்னா நான் டக்குன்னு வந்துட்டு கை எடுத்துடுறேன். இப்போது இங்கே வந்துட்டு நான் கை வச்சுட்டே இருந்தேன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என் பிரெயினுக்கு போகி என் பிரெயினிலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் என் கைக்கு வர்றதுக்குள்ளே, ஏன்னா பிரெயின் ரொம்ப திங்க் பண்ணும், அதுதானே திங்கிங் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஸோ அங்கே பிரெயின் ரொம்ப திங்க் பண்ணும். இப்போ நம்ம கை எடுக்கலாமா வேணாமா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கை எடுக்கணும், இல்லை ஸ்லோவாக கை எடுக்கணுமா, இல்லை கை வந்துட்டு எடுத்துட்டா என்ன ஆகும், எடுக்கலைன்னா என்ன ஆகும், இவ்வளோ விஷயங்கள் அந்த பிரெயின் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட வேலையை திங்க் பண்ணுறது தான். அதனால ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வரும் ஸ்பைனல் கார்டு தான் இன்வால்வ்டாக இருக்குது அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும் போது. இது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், நீ யோசிச்செல்லாம் பண்ணலை இந்த ஆக்ஷனை, உன் பிரெயின் இதில் இன்வால்வ்டாகவே இல்லை, உன் ஸ்பைனல் கார்டு தான் இன்வால்வ்டாக இருக்குது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். இது ஏன் வரும் உன் ஸ்பைனல் கார்டு இன்வால்வ்டாக இருக்குன்னா, உன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் தட் இமீடியட் டேஞ்சர், அந்த டேஞ்சர்லேருந்து ஒன்று பாதுகாத்துடணும். அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டக்குன்னு ஸ்பைனல் கார்டு போகும். ஸ்பைனல் கார்டு ஒரு தீவை சொல்ல கையை எடுத்துட்டு நீ எடுத்துடுற. அப்புறமா இந்த ஆக்ஷன் முடிஞ்சிட்ட பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகும். இங்கே பாருமா சாண்ட்ரா, நீ இந்த மாதிரி சூடாக இருக்கிற இந்த விஷயம்லாம் தொட்டுனா உன் கை சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தை உன் பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பைனல் கார்டுக்கு தான் போகுது, பிரெயினுக்கு லேட்டாக தான் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டால் உன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி. அதனால ஓகே, லேர்னிங் த ரெஸ்பான்ஸுக்கு கிடையாது, அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் என்ன, உன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிடணும், அதுதான் முக்கியமான காரணம். அப்புறமா நீ ரெஸ்பான்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின் லீடர் போர்டு போகல, மூணாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் கிளாரிஃபைஸ் யுவர் டவுட். ஓகே, எஸ்,
தேர்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு a gardener prefers vegetative propagation to grow roses instead of using seeds because எதனால் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். ஏன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சூஸ் பண்ணுறாரு ரோஸை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு, சீட்ஸ் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணலை, ஏன் வந்துட்டு சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோர் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையா, இல்லை வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுறதுனாலையா, இல்லை ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனாலையா, இல்லை அது லாங்கான டைம் எடுக்கிறதுனாலையா, எதுனாலன்னு சொல்லுங்கள். ஸோ நியோனியம் ஏ வந்துட்டு சொல்கிறாங்க, பேசில் அவர்கள் சி சொல்கிறாங்க, ஜீவமகி சி சொல்கிறாங்க. யாருன்னா டி இருக்கிறீங்களா? யாருன்னா டியும் சொல்லிடுங்களேன். ஒரு கணக்குக்கு ஏபிசி வந்துருச்சு, எது கரெக்ட் ஆன்சர் தெரியல, 3 ஆப்ஷன் வந்துருச்சு, டின்னு சொல்கிறீங்க யாருன்னா. அப்புறமா ரேகா சி சொல்கிறாங்க, மதுமிதா சி சொல்கிறாங்க, அல்டிமேட் EMC பின்னு சொல்கிறாங்க. ஓகே ஏன்றாங்க பத்ரிநாத். ஸோ பார்க்கலாம் எது வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கொஸ்டினை நல்லா தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கும். ஓகேவா? A gardener prefers vegetative propagation to grow roses. ஸோ ஒரு தோட்டக்காரர், ஒரு கார்டனர் இருக்கார், அவர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்ற அந்த மெத்தட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாரு ரோசஸை க்ரோ பண்ணுறதுக்கு. எதுக்கு கம்பேர் பண்ணும்போதுன்னா, ஒரு சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு செடி வர்றதுக்கு பதிலாக ஒரு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அவங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரே ஒரு பிளான்ட்டில் ஒரே ஒரு இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நானே கூட பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்டெம் ஒரே ஒரு செடியில் ரெட் கலர் ரோஸு, பிங்க் கலர் ரோஸு, ஒயிட் ரோஸு, எல்லோ ரோஸுன்னு வர்ற மாதிரி நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அந்த கிராஃப்டிங் லேயரிங் மெத்தட் மூலியமாலாம் நம்மளால பண்ண முடியும். இது ஏன் அப்படின்னு கேட்டால், முக்கியமான ப்ரைமரி ரீசன் என்னன்னு கேட்டேன்னா, இது ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஒரு அதனால தான் நம்ம இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனே பண்ணுறோம். ஓகே, வேரியேஷன் எங்கே வருது உனக்கு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில்? அது ஒரு ஏசெக்ஷுவல் மோடு தானே. வேரியேஷன் எங்கே வருது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் வேரியேஷன் வருது. அப்படியும் எதனா வெரி ரேர் சான்சஸில் வரும் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வந்துச்சானாலும் நெக்லீஜிபிள் அமௌண்ட். அப்புறம் எங்கே அந்த வேரியேஷன்? ஏன் இந்த 11 பேர் தப்பு? அப்புறம் ப்ரொடியூசஸ் மோர் ஃப்ளார்ஸ், கரெக்டு, ப்ரொடியூசஸ் மோர் ஃப்ளார்ஸ், நீ சொன்னது கரெக்டு தான். ஆனால் அது எதனால ப்ரொடியூசர்ஸ் மோர் ஃப்ளார்ஸ்? எல்லா நேரத்துலையும் வந்துட்டு ஒருத்தவங்க வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பண்ணுறாங்கன்னா நிறைய ஃப்ளார் வரணுன்றதுக்காக பண்ணுறது கிடையாது. மேபி அந்த ஃப்ளார் வந்துட்டு நல்லா பெருசாக வர்றது அதுக்காக கூட பண்ணலாம். சரியா? ஸோ இது காரணம் கிடையாது. எது காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாங்கர் டைம் கிடையாது. இலை சீடு போட்டு அதுலேருந்து ஒரு செடி வந்து தாயா லாங் ஆகும். ஏற்கனவே இருக்கிற செடியில் நீ இன்னொரு ஸ்டெம்மை வச்சு அட்டாச் பண்ணுறதுல சீக்கிரமாக தான் ஆகும். ஸோ லாங் டைம்லாம் ஆகாது. அப்போ எது கரெக்ட் ஆன்சருன்னா, ஜெனட்டிக்கில் ஐடென்டிக்கல் பிளான்ஸு நமக்கு பிடிச்சோம். இப்போ எனக்கு இந்த ரோஜா செடி பிடிச்சிருக்குது. சரியா? இது நல்லா வந்துட்டு பெருசாக வந்துட்டு அந்த ஃப்ளார் வந்துட்டு கொடுக்குது. ஸோ எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்றதுனால நான் சீடில் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. சீட்லேருந்து அது வர்றது எப்படி வளரும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த ப்ராசஸ் மூலிமா பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமான காரணம். ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் யுவர் 4th கொஸ்டின். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கா? ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? விச் இஸ் யுவர் 4th கொஸ்டின். ஓகே, இப்போ in a dihybrid cross, F2 generation show 16 different genotype combinations but only 4 phenotypes. இது கொஞ்சம் logic based question, but still answer பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி யோசிங்க. ஓகே, உங்களோட டைஹைப்ரிட் கிராஸை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டைஹைப்ரிட் கிராஸில் அந்த புன்னட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சிங்கன்னா இது ஒரு ஈஸியாக மாறிடும் உங்களுக்கு. சரியா? ஜீன்ஸ் do not assort independently, dominant alleles, masked recessive alleles, recessive traits disappear, all alleles behave equally. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பீன்றாங்க சந்தோஷ், அனன்யா, புவனேஸ்வரி, ரோஷினி, ருத்தேஷ் மட்டும் ஏ மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவனேஸ்வரி ஏ இல்லை பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஷினி பியா இருக்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, டாமினன்ட் அலீல்ஸ், மாஸ்க் ரிசர்சிவ் அலீல்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y
small y, capital R, capital R, capital Y, small y. சரியா? அதுக்கப்புறம் ஒரு வேளை capital R, capital R இருந்தாலும் small y, small y. இங்க என்ன ஆகுது அப்படின்னு நீ பார்த்தனா, இது வந்துட்டு ரவுண்டா இருக்கு, இதுவுமே ரவுண்டா இருக்கு, இதுவுமே ரவுண்டா இருக்கு. என்னதான் நமக்கு டைஹைபிரிட் கிராஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 16 டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸ் நமக்கு கிடைச்சாலுமே இந்த மாதிரி ஆர்னா நமக்கு என்னன்னு தெரியும், ரவுண்டு. கேபிட்டல் ஆர்னா என்னது, ரவுண்டு. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அது கூட இருந்தாலுமே நமக்கு என்னன்னு தெரியும், இந்த கேபிட்டல் ஆரோட கேரக்டரிஸ்டிக் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், கேபிட்டல் ஆர் டாமினண்ட்டாக இருக்குது, அப்போ இந்த ஸ்மால் ஆர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான், ஏன்னா அது ரிசர்சிவ். ஸோ டாமினண்ட் அலீல் மாஸ்க்கு ரிசர்சிவ் அலீல்ஸ். அதனால நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்தாலுமே நமக்கு தான் லா தெரியுமே, லா ஆஃப் டாமினன்ஸ். அது மூலியமாக இந்த டாமினண்ட் அலீல் ரிசர்சிவ் அலீலோட எக்ஸ்பிரஷனை குறைச்சிரும். ஓகே, ஸோ யாருக்குன்னா தான் டவுட் இருக்கா இதில், இந்த கொஸ்டினில்? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? எஸ், இதுக்கு லீடர் போர்டு பார்ப்போமா? இல்லை, இது 5th கொஸ்டின் இல்லை, ஸோ அதனால இதுக்கு நான் லீடர் போர்டு காமிக்கல. 5th கொஸ்டினுக்கு போயிடலாம், அப்புறம் லீடர் போர்டு பார்க்கலாம். ஓகே, எஸ், கிளியரா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A shoot bends towards light because cells on one side of the shoot வரும். அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கீழே வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இது என்னன்றதை நீங்களே எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. டிவைட் ஃபாஸ்டர் டியூ டு லைட் ஆர் ரிசீவ் மோர் வாட்டர் ஆர் எலாங்கேட் மோர் டியூ டு ஆக்சிஜன் ஆர் அண்டர்கோ மைட்டோசிஸ் ரேப்பிட்லி. ஈஸி கொஸ்டின், யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஈஸி கொஸ்டின். 20 செகண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் சின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. குவிஸில் ஜாயின் ஆக முடியலையா? மேபி நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், தெரியலை எனக்கு. ஆர் உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிஸ்டமான லேப்டாப் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எஸ், இதுக்கு ஈஸி பீஸி ஆன்சர்ப்பா இது. இதில் யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிசல்ட் என்னென்னா, ஃபாஸ்டர் டியூ டு லைட்டா? ஓ மீ காட், கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஷூட் வந்துட்டு லைட்டுக்கு பெண்ட் ஆகுதோ, ஏன்னா செல்ஸ் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு ஆக்சிஜனோட அந்த அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு ஒரு சைடில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷூட்டு வந்துட்டு லைட்டுக்கு பெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஃபோட்டோட்ராபிசம். ஸோ ஷூட் வந்துட்டு மூவ் ஆகும் டுவர்ட்ஸ் லைட்டை நோக்கி உன்னோட ஷூட் வந்துட்டு மூவ் ஆகுது. பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். ஆப்போசிட் சைடில் ஆக்சிஜன் வந்துட்டு செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால செல்ஸ் வந்துட்டு எலாங்கேட் ஆகும். செல்ஸ் எலாங்கேட் ஆக ஷூட் வந்து லைட் நோக்கி அப்படி மூவ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இதுக்கு நான் லீடர் போர்டு காமிக்கல. மூவிங் டு யுவர் 6th கொஸ்டின். ஓகே, இது நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால இதெல்லாம் யாருமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். A tall pea plant is crossed with a dwarf plant. Half the offsprings are tall and half are dwarf. சரியா? ஒரு டால் பீ பிளான்ட்டு ஒரு டார்ஃப் பீ பிளான்ட் கூட கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க கிடைக்கிற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸில் பாதி 50% டாலாக இருக்குது, 50% டார்ஃபாக இருக்குது. அப்போது இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக பொருந்தும்? ஓகேவா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஆன்சரை பார்க்கலாம்ப்பா. ஸோ எப்படி வந்துட்டு சீன்னு வருது? சொல்லுங்க. ஈஸி பீஸி. யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை நான் பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா நான் கேட்குறேன் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்ட்டு. சும்மா ரேண்டம் கெஸஸ் இல்லை, எப்படி நீங்கள் அந்த ஆன்சரை சொன்னீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே, ஷோ ரிசல்ட். இல்லை, கொஸ்டினை நல்லா கவனி. ஓகே, ஒரு 113 பேர் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட், கீப் இட் அப். இப்போ வந்துட்டு கொஸ்டின் தான் கவனி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டால் பீ பிளான்ட்டு டார்ஃப் பீ பிளான்ட்டு கூட இந்த கொஸ்டினை நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. பிகாஸ் உன்னோட போர்டில் ரிப்பீட்டடாக வருஷம் மிஸ் ஆகாமல் ஒரு கொஸ்டின் வந்துட்டு வருதுன்னா இந்த கொஸ்டின் தான். ஸோ அதனால் ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறேன், ஒரு டால் பீ பிளான்ட் வந்துட்டு டார்ஃப் பிளான்ட் கூட வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு டால் பிளான்ட்
ஒரு டார்ஃப் பிளான்ட் கூட கிராஸ் பண்ணுறாங்க. இது கிவன். ஓகே, உனக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோ. டால் பீ பிளான்ட் டார்ஃப் பீ பிளான்ட் கூட கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு கிடைச்ச அந்த குட்டிங்கள் எல்லாம் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் எல்லாமே ஹாஃப் வந்துட்டு டாலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹாஃப் வந்துட்டு டார்ஃபாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, டால் அண்ட் டார்ஃப் பண்ணும்போது அதுக்கு கிடைச்ச குட்டியில் வந்துட்டு 50% ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு டாலாக இருந்துச்சு, அதுவே 50% ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு டார்ஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஒன்று தெரியும். என்னன்னு தெரியும், இந்த மாதிரி இந்த டால் பிளான்ட் வந்துட்டு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அது ஹோமோசைகஸாக இருக்கலாம் இல்லை ஹெட்டிரோசைகஸாக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டால் அப்படின்றது வந்துட்டு எய்தர் கேபிட்டல் டி அப்படி இருக்கலாம், ஹோமோசைகஸ் டாலாக இருக்கலாம், ஆர் ஹெட்டிரோசைகஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கலாம். டார்ஃபுக்கு ஒன்று தான், டார்ஃப் வந்துட்டு எப்போவுமே ஸ்மால் டி தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் டாலுக்கு மட்டும் 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹோமோசைகஸ் டால் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஹெட்டிரோசைகஸ் டால் வந்துட்டு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வந்துட்டு இருக்கணும். அது ரெண்டுத்துல எந்த ஒன்று எப்படி இருக்கணும்னா, அது கிராஸ் பண்ணும்போது அந்த டார்ஃப் பிளான்ட்டுக்கு அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு பாதியாக இருக்குது. 50% டாலாக இருக்குது, 50% டார்ஃபாக இருக்குது. ஆனால் நமக்கு தான் மோனோஹைபிரிட் கிராஸில் ஃபஸ்ட்டே தெரியுமே, ஒரு இந்த மாதிரி ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டையுமே அதுக்கப்புறம் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது, 4 பிளான்ட் கிடைச்சு. அந்த 4 பிளான்ட்டுமே எப்படி இருந்துச்சு, ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருந்துச்சு. அப்போது இவங்க சொல்கிறதுக்கு இது பொருந்துமா, பொருந்தாது. ஸோ அப்போ இந்த டாலு கிடையாது. அப்போது ஹெட்டிரோசைகஸ் டாலை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம், அதை வந்துட்டு நம்ம டார்ஃபு கூட கிராஸ் பண்ணுறோம். இப்போ இதில் புன்னட் ஸ்கொயர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி, சரியா, இது இங்கே போடுறேன், கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்புறமா இந்த ஸ்மால் டீயும் இந்த ஸ்மால் டீயும் இதை நான் இங்கே போடுறேன், ஸ்மால் டீயும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் டீயும் இந்த ஸ்மால் டீயும் அதை நான் இங்கே போடுறேன். போடும்போது என்ன ஆகுதுன்னு நல்லா கவனி, சரியா. 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது, அப்புறம் 2 ஸ்மால் டி கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், 50% டாலு 50% ஷார்ட்டு. அப்போ இந்த கிராஸ் எப்போ வந்துட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உன்னோட டால் பிளான்ட் ஹெட்டிரோசைகஸாக இருக்கும் போது அது டார்ஃப் பிளான்ட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது அப்போ தான் இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 50-50 ரேஷியோ வந்துட்டு காமிக்கும். ஓகே, எஸ், ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். யாருக்குன்னா என்ன டவுட் இருக்கா இந்த கொஸ்டினில் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குன்னா என்ன டவுட் இருக்கின்றதா சொல்லுங்க. யாருக்குன்னா எதுனா டவுட் இருக்கா? நோ டவுட். எஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸி ட்ரிக்ஸ் சொல்லுங்கள். 1 வேர்டுக்காப்பா. ஓகே, கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்துட்டு ஒரு செஷன் பண்ணலாம். தாமரை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னால் எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், ஆல் கிளியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகே, ஸோ நோ டவுட் அப்படின்னு சொல்லதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which situation best explains why sexual reproduction is advantageous in nature? நான் உங்களுக்கு ஒரு 4 சிச்சுவேஷன் கொடுக்க போகிறேன். அந்த 4 சிச்சுவேஷனில் வந்துட்டு எந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தது, அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான்ப்பா நேச்சருக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்டர் ரீப்ரொடக்ஷன், செகண்ட் ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், மூணாவது ஹெல்ப் சர்வைவ் டூரிங் என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், நாலாவது ரிக்வயர்ஸ் ஒன்லி 1 parent. ஈஸி பீஸி கொஸ்டின் பா. ஸோ சொல்லுங்கப்பா, ஈஸியான கொஸ்டின் இது. ஓகேவா, ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸி கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா, சிலது ஈஸி கொஸ்டின்ஸும் இருக்கும், சில டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கணும். பேலன்ஸ்னால ஏதோ ஒரு வேளை நீங்கள் டஃப்பில் கொஞ்சம் கீழே போய்ட்டு ரேங்கிங் இதில் மேலே வரும். உங்களோட கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ரிவிஷனும் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின்ஸை மிஸ்மேட்ச், கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் டஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எஸ். ஷோஹோ, இல்லை 11 பேர்லே 5 பேர். ஏன் ஈஸி கொஸ்டின், நல்ல கவனி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. இல்லை ஹியூமன் பீங்ஸே செக்ஷுவலாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கிட்ட இருந்து உனக்கு ஃபாஸ்ட் ஆகுது, 10 மாதம் பெத்தெடுத்த ஒன்று அப்படின்றாங்களே, 10 மாதம் ஃபாஸ்ட்டாக இருக்குதா உனக்கு? யோசிச்சு பாரு, ஒரு பாக்டீரியா ஒரு 20 நிமிஷத்தில் குட்டி போடுறது எங்கே? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வழியாக நம்மலாம் 10 மாதமாக சுமந்து பெற்று குட்டி போடுறது எங்கே? எது ஃபாஸ்ட்டு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட்டு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட்டு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்ப்ரிங். இல்லை
நீ உங்கள் டேடி மாதிரி அப்படியே அச்சசல் இருக்கிறியாலே? இல்லை. இல்லை உங்கள் மம்மி மாதிரி அச்சசல் இருக்கிறியா? கிடையாது. நீ உங்கள் மம்மி டேடிக்கு ஆஃப் ஸ்ப்ரிங். நீ ஐடென்டிக்கலாக இருக்கிறியா? இல்லை. சிமிலராக இருக்க. உங்கள் அப்பா மாறி, அம்மா மாறி, அப்பனே உரிச்சு வச்ச மாறி இருக்கு அவ்வளோதான். அப்பனே தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சரியா? உனக்கும் தெரியும், நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்க, உங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு தெரியும். அவங்கள மாதிரி ட்வின்னு மாதிரி இல்லைன்றது உனக்கு தெரியும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஐடென்டிக்கல் ஆஃப் ஸ்ப்ரிங் எல்லாம் கிடையாது. சரியா? நம்மலாம் சிமிலராக தான் இருக்கும் நம்மளோட மம்மி டேடிக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷனுமே தப்பு. அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தோ பேரண்ட் ரிக்வயர்டு, ஒன் மம்மி ஒன் டேடி, ஒன் மேல் ஒன் ஃபீமேல், ஒன்லி ஒன் பேரண்ட் கதையெல்லாம் வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இல்லை. எது கரெக்டுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வேரியேஷன்ஸ் என்வாயன்மெண்டல் சேஞ்சஸை ஹேபிட்வேட் பண்ணுறதுக்கு ஆர் அதில் வந்துட்டு த்ரைவ் பண்ணுறதுக்கு, சர்வைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். அ ஸ்டூடெண்ட் டேமேஜஸ் த செரிபெல்லம் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல். ஒரு அனிமலில் அந்த லேப் ராட் அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் செரிபெல்லமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போது எந்த ஆக்டிவிட்டி ஆஃப் தட் அனிமல் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் செரிபெல்லம் டேமேஜ் ஆனதுனால? திங்கிங்கா, ஹார்ட் பீட்டா, வாக்கிங் இன் ஸ்ட்ரெயிட் லைனா, ப்ரீதிங்கா? ஸோ எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் எஸ் சஞ்சரா, ஞாபகம் இருக்கின்றது. அகெயின் சி. ஓஹோ, கண்டுபிடிச்சி விட்டாங்க. இதெல்லாம் படிக்கிட்டு ஒரு சில நேரத்தில் சில மாட்டிக்கிறேன். எங்கேயோ கெலிடாஸ்கோப் வந்துடுவாங்களே மேம், எப்போ பார் பி மேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, சே இப்படிலாம் நடக்கக்கூடாது, அடுத்த வாட்டியெல்லாம் நான் உஷாராயிடுறேன் கொஞ்சம், ஏன்னா நீங்களும் உஷாராக இருக்கிறீங்க. ஸோ ஓகே, ஸோ எது அஃபெக்ட் ஆகுது அப்படி வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சப்ப கொஸ்டின் பா இது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், தப்பு பண்ண மாட்டீங்கன்ட்டு. ஓகே, வெரி குட். பட் இருந்தாலும் திங்கிங், அதுவும் 33 பேர். 33 நிஜமாவா? ஏன்? ஓகே, ஸோ 103 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சரி பெல்லம் கேட்டேன் நான். ஓகேவா? ஸோ செரிபெல்லம் வந்துட்டு உன்னோட பேலன்ஸ், போஸ்டர், ஓகே, ஸோ நம்மளோட பாடியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, வாக் பண்ணுறதுக்கு, ப்ரெசிஷனுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது உன்னோட செரிபெல்லம். ஓகேவா? ஸோ இந்த செரிபெல்லம் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா உன்னோட வாக்கிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். உன்னோட ஹார்ட் பீட், திங்கிங், ப்ரீதிங் எல்லாம் கிடையாது. சரியா? இந்த கொஸ்டினுக்கு நான் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், லீடர் போர்டு கணேஷா வேற கணேஷ் ஏ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ராக்கெட் கேர்ள் செகண்ட், கோஷா, ரோக்கன்யா, வஷிகரன், விதுலா, ஆன்ஜோ கரெக்டாக சொல்கிறேன்னா, திவ்யாஸ்ரீ, ஜசம், ரோஷன். வேறு மாதிரிப்பா, இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, வேறு லெவலில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, 9th கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ 9th கொஸ்டின், இஃப் அ பிளான்ட் ஹேஸ் ஜீனோடைப், ஒரு பிளான்ட்டுக்கு ஜீனோடைப்பு கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் இருக்குது. Which observation confirms the law of independent assortment? Independent assortment வந்துட்டு இந்த ஒரு ஜீனோடைப்பில் நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், இதுதான்ப்பா அப்படின்ட்டு. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். So all offsprings are round, appearance of wrinkled yellow seeds, equal number of round and wrinkled seeds, absence of green seeds. So எது வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கப்பா, எது ஆன்சர்? ஓகே, இது டீன்னு சொல்கிறாங்க, ஷாருக்கு, சௌந்தர்யா சீன்னு சொல்கிறாங்க, சாய்சரன் வந்துட்டு சி ஃபார் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் எது வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டம் ஏன்னு சொல்கிறாங்க, அமித்தேஷ் சி சொல்கிறாங்க, அல்டிமேட்டம். ஓகே, பார்க்கலாம் எது வந்துட்டு கரெக்டும். பரவாயில்லப்பா, பரவாயில்லை. சில பேர் வந்துட்டு ஃப்ளூக்கில் சொன்னீங்களா, இல்லை எதில் வந்துட்டு கரெக்டாக இந்த 50 பேர் வந்தீங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியல. பட் சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த 50 பேர் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்களே மேம், அது வந்துட்டு பி ஆப்ஷன் அப்படின்னு ஆன்சர் பண்ணி, எதனால் பி ஆப்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷார்ட்கட் சொல்லுங்கள். ஆப்ஷன் நாட் கிளிக்கிங் பி பட் ஆக்சிடென்ட்லி கிளிக் டியா? துளசி பிரியா, பரவாயில்லையா? சிவராணி, நீங்கள் சொல்கிறீங்க பின்னு சொல்கிறீங்களா, எதனால் பி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கோஷாவாது. ஓகேப்பா, சரி. ஸோ எதுன்னு சொல்லுங்கள். ஆர்வை ரிசர்சிவ் மேம், பிகாஸ் கீதா வேறு மாதிரி, கீதா சும்மா கற்பூரம் மாதிரி இருக்கீங்க, வேறு மாதிரி கீதா, நான் எதிர்பார்க்கல, ஃப்ளூக்கில் போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன் அந்த 50 பேரும். பரவாயில்ல கீதா, நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எலே ரவுண்டு விரிங்கிள்டு எல்லோ சீட்ஸ், விரிங்கிள்டு எல்லோ சீட்ஸோட அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது? ஸ்மால் ஆர் அதுதானே விரிங்கிள்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு
எல்லோ சீட்ஸோட காம்பினேஷன் வந்துட்டு எப்படிப்பா இருக்குது உன்னோட அது ஒரு நியூ காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்துட்டு உன்னோட பேரண்ட்டில் வந்துட்டு கிடையாது. ரவுண்டு எல்லோ இருக்குது, விரிங்கிள்டு க்ரீன் இருக்குது. ஓகே, இதுதான் உன்னோட பேரண்ட்ஸ். நிற்கும் அதுக்கப்புறம் புதுசாக வருது தான் விரிங்கிள்டு எல்லோ. இதை வச்சு நீ இந்த லா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேமேட்ஸு, இந்த கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மால் ஆர் இந்த ஆரை விட இண்டிபெண்ட்டாக இருக்குது. இந்த கேபிட்டல் ஒய் இந்த ஸ்மால் ஒய்யை விட இண்டிபெண்ட்டாக தான் அது அந்த லைனில் வந்துட்டு பாஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இதை நான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் வச்சு சொல்லணுன்னா, மேலில் வந்துட்டு XY குரோமோசோம்ஸ் இருக்குது, ஃபீமேலில் XX குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த எக்ஸு ஒரு ஸ்பெர்ம்குள்ளே போகிற அந்த ஒரு பாத்வே அண்ட் இந்த ஒய் ஒரு ஸ்பெர்ம்குள்ளே போகிற அந்த ஒரு பாத்வே வேறு வேறையாக இருக்குது. ஓகேவா, இந்த ஒய் வந்துட்டு இந்த எக்ஸோட வேலை குறுக்கால, நான் இந்த குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாது. சரியா, எக்ஸ் இன்ஹெரிட் ஆகிற அந்த பாத்வே வேறு, ஒய் இன்ஹெரிட் ஆகிற அந்த பாத்வே வேறு. ஓகே, அதனால தான் நமக்கு நியூ காம்பினேஷன்ஸான விரிங்கிள்டு எல்லோ சீட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இது வரைக்கும் பேரண்ட்ஸில் அது இல்லை. பேரண்ட் எப்படி இருந்துச்சு, ரவுண்டு க்ரீன் விரிங்கிள்டு எல்லோவாக இருக்கும் போது இது வந்து ஒரு நியூ காம்பினேஷனாக இருக்குது. ஓகே, சாரி, ரவுண்ட் க்ரீன் அண்ட் அந்த ஆப்போசிட்டில் இருக்கும்போது. மூவிங் ஆன் டு யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யோர் 10th question. ஓகே, 10th question என்ன கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது why does fertilization in humans occur in the oviduct? ஓவிடக்ட்னா உன்னோட ஃபெலோப்பியன் டியூப். என்னது இது ஓவிடக்ட்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓவிடக்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இல்லைனா ஃபெலோப்பியன் டியூப்னு கேட்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். சரியா, ஸோ ஃபர்டிலைசேஷன் கொஸ்டினில் நான் உனக்கு அகைன் ரிவைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்குது ஆர் ஓவிடக்டில் நடக்குது. ஏன் அங்கே நடக்குது, நான் யூட்ரஸில் நடக்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து அங்கே நடக்குது ஆனால் யூட்ரஸில் நடக்கலாம் சொல்லுங்கள். எஸ், மீனாட்சி எல்லாம் பீன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னு வந்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். முகுந்தன்லாம் வந்துட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போன கொஸ்டினுக்கு. இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் ஃபர்டிலைசேஷன் கஷ்டப்பட்டு இது நோண்டு ஸ்பேஸு ஒரு டியூப் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஏன் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் போயிட்டு கஷ்டப்பட்டு இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகணும்? ஏன் யூட்ரஸில் ஃபியூஸ் ஆகுறது இல்லை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூட்ரஸ் பிளட் சப்ளை இல்லை, ஓவிடட் வந்துட்டு சூட்டபிள் என்வாயன்மெண்ட் கொடுக்குது, ஸ்பெர்ம் வந்துட்டு யூட்ரஸ்க்கு ரீச் பண்ண முடியல, ஓவம் வந்துட்டு யூட்ரஸில் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. வெரி குட், 115 பேர். ஸோ உன்னோட ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்குது ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு. அதனால தான் உன் ஸ்பெர்மும் எக்கும் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபியூஸ் ஆகுது. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடுறேன். இந்த கொஸ்டின் லீடர் போர்டு காமிக்கல. ஓகே, 11th கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் 11, 12, 13, 14, 15 அவ்வளோதான். ஓகே, a monohybrid cross produces offspring in the ratio 3:1. Which event must have occurred for this ratio to appear? ஸோ monohybrid crossல எனக்கு 3:1 ரேஷியோன்னு வருது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அது எந்த விஷயம்? அந்த விஷயம் நடந்ததுனால 3:1 ரேஷியோ எனக்கு கிடைச்சது. அது என்னது? ஓகே, ஃபியூஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் கேமெட்ஸா, இல்லை செக்ரிகேஷன் ஆஃப் அலீல்ஸா, இல்லை இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டா, இல்லை ஈக்குவல் growth ஆஃப் கேமெட்ஸா? இப்போ தான் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, எதனால் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால் எஸ், சந்தோஷ் பின்றாங்க, கிருத்திகன் பின்னு சொல்கிறாங்க, சந்தோஷ் பி சொல்கிறாங்க, சித்தார்த் சின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம், எப்படி வந்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோஷினி வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க, அனன்யா பின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். segregation of alleles during gamete formation அப்படின்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும், இந்த மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆகும்போது நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குதுன்னு தெரியும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கிற இந்த ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
இந்த கேமெட் இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட் ஆகுது ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து இன்ஹெரிட் ஆகுறது தனியாக, அசார்ட்மெண்ட் அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இது தனியாக, ஓகே நான் ஒரு சிங்கிள் யூனிட் அப்படின்னு தனியாக கேபிட்டல் டி வந்துட்டு நான் இந்த ஸ்மால் டிலேருந்து பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரியுது. ஓகே, அதுக்கப்புறமா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுறது தான் நம்ம இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டாக சொல்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கிறது ஃபஸ்ட் அந்த கேபிட்டல் டி தனியாக பிரிஞ்சுக்கிறது, ஸ்மால் டி தனியாக பிரிஞ்சுக்குது. ஸோ இந்த அலீல்ஸ் வந்துட்டு செக்ரீட் ஆகுது கேமெட் ஃபார்மேஷன் அப்போது. ஓகே, அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டின்னு சொல்லிட்டு 3:1 ரேஷியோ கிடைக்கிது. ஓகே, எஸ், இந்த கொஸ்டினுக்கு நான் லீடர் போர்டு காமிக்கிறேன். ஓகேவா, லீடர் போர்டு 11th கொஸ்டினுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இல்லையா. ஸோ கணேஷ் ஏ கோஷா, கரெக்டாக சொல்லிட்டேனப்பா. ஓகே, வசீகரன், ரோஷன், மாரேஸ்வரன், ஸ்கூலூல் அலி சையா, கரெக்டாக சொல்கிறேன்னா, அமல், ரோஷ், ரோஹி, விதுலா, ரொக்கன்யா வேற மாதிரி. நான் மூவிங் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யுவர் 12th கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு மூவ் ஆகுறோம். ஓகே, ஆசஃப் கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஜீன்ஸ் இஸ் நோன் அஸ் அலீல்ஸ். என்னது சாய் சரண், என்னது ஜீன்ஸ் இஸ் நோன் அஸ் அலீல்ஸா? திரும்ப சொல்லு, அலீல்ஸும் ஜீன்ஸும் ஒன்றா? யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். How many questions? 15 questions பா. யோ எங்கங்க சாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீன்ஸும் அலீல்ஸும் ஒன்றா? ஜீன்ஸும் அலீல்ஸும் ஒன்றா சொல்லுங்கள் பார்க்கலாம். Plant hormones differ from animal hormones mainly because plant hormones எதுக்கு act only at the site of production இல்லை are transported by blood இல்லை act slowly இல்லை work through neurons சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க இது வந்துட்டு கரெக்டாக இது அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் இதுக்கு யஷ்வந்தாப்பா உங்கள் பேர். ஓகேப்பா, ஞாபகம் வச்சுக்கிறேன்ப்பா உங்களோட பேரை. டீன்றாங்க, ஈன்றாங்க. கீதா வந்து ஏவா இருக்கலாம், ஆர் வந்துட்டு சியா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் ஏவா சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் அனிமல் ஹார்மோன்ஸில் டிஃபர் ஆகுது. முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, பிளான்ஸில் வந்துட்டு நர்வஸ் டிஷ்யூவே வந்துட்டு கிடையாது. ஸோ நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு இல்லாததுனால இது வந்து ஆக்ட் ஸ்லோவாக பண்ணும் அண்ட் க்ரோத் ரெஸ்பான்சஸ் எல்லாமே கூட வந்துட்டு ஸ்லோவாகும். அதுதான டிஃப்ரென்ஸ். நீங்களாம் 9th படிச்சிருப்பீங்க பிளான்ட் அனிமல் டிஷ்யூஸ் எல்லாமே. இப்போ நான் கிளாஸ் 9th சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேயே நம்ம முக்கியமான டிஃபரன்ஸ் என்னது, பிளான்ஸில் வந்துட்டு நம்மள மாதிரி வந்து நர்வஸ் டிஷ்யூ கிடையாது. நான் ஒரு செஷனில் கூட சொன்னேன். ஸோ நம்மளது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலுமே கோஆர்டினேட்டடாக இருக்கும், இன்னும் ஃபாஸ்டராகவும் நடக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு பிளான்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு லீடர் போர்டு காமிக்கல. 13th கொஸ்டின் போகிறேன். 13, 14, 15 கத்தம் ஹோகயா. எவ்வளோ நேரம் நீங்கள் குவிஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, வேறு லெவல் பா. என்ஜாய் பண்ணுறேன். லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, which cross will not show any variation in offspring? நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸில் எந்த கிராஸ் வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வேரியேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, எதுன்னு வந்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் யோர் 13th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டினில் வந்துட்டு first sexual reproduction in humans vegetative propagation potato dihybrid cross in pia இல்ல monohybrid cross in pia. so எதில வந்துட்டு வேரியேஷனுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, this is your 13th question பா. so ma'am I am 3 seconds. ஓ சித்தார்த் 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? அமிதேஷ் பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? தப்பாக கிளிக் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஆன்சர் தெரிஞ்சால் ஓகே தான். ஓகே, ஸோ பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிஃப், சுகன்யா, எஸ்பா கண்டிப்பாக ஹேவ். நீங்கள் கொஞ்சம் அந்த 9th கிளாஸ் செஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஓகே பி ஐம் நிஷா அப்படின்னு சொல்கிறேன். ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஏன் இவ்வளோ பேர் தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுதுன்றது நான் ஒத்துக்கிறேன். பட் 24 பேரும் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி 10 பேருமே வந்துட்டு நீங்கள் மிஸ்கிளிக் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எனக்கு புரியல. இந்த 6 பேர் மேபி ஒரு வேளை பை மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குதா என்னன்னா அதுவும் எனக்கு தெரில. ஓகே, கொஸ்டின் என்னென்னா எந்த ஒரு நான் கொடுத்துருக்க கிராஸில் வேரியேஷனுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வில் நாட் என்னது வேரியேஷன் நாட். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ், இதில் வேரியேஷன் இல்லையா?
வேரியேஷன் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்மலாம் நம்ம அப்பா அம்மாங்க மாதிரி அப்படியே அச்சாசல் இருக்கிறது கிடையாது. ஸோ நம்மலாம் ஹியூமன் பீங்ஸ் என்னது செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ வேரியேஷன் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், வேரியேஷன் லேது அதை கேட்டிருக்கேன். நீங்கள் வேரியேஷன் இருக்கிறத வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு தப்பு. ஓகே. அண்ட் ஏன் டைஹைப்ரிட் கிராஸ் இன் பி வந்துட்டு இதில் வந்து வேரியேஷன் நம்மளால் எப்படி பார்க்க முடியுது? இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னேன்னு இல்லையே, அதில் வந்துட்டு பேரண்ட்ஸ்லேயே இல்லாத ஒரு விரிங்கிள்டு எல்லோ ஒரு புது காம்பினேஷனாக நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அது பேரண்ட்ஸ்லேயே இல்லை. அப்போ அது வேரியேஷன் தானே. அப்புறம் எப்படி டைஹைப்ரிட் கிராஸ் வரும்? அது தப்பு தானே. கிட்டத்தட்ட 13 வருது, நமக்கு அவ்வளோ காம்பினேஷன்ஸ் வருது, பேரண்ட்ஸ்லேயே இல்லாத 16 காம்பினேஷன்ஸ் வருதுன்னா அப்போ அது வேரியேஷன் தானே. அப்புறம் எங்கேருந்து டைஹைப்ரிட் கிராஸில் உனக்கு வந்துட்டு வேரியேஷன் இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ? அதுவும் வந்துட்டு 10 பேர். அடுத்தது மோனோஹைப்ரிட் கிராஸ். இது எப்படி வந்துட்டு 24 பேர் சொல்லியிருக்கிறீங்க. மோனோஹைப்ரிட் கிராஸில் படித்து சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறேன் நான்? ஃபஸ்ட்டுலேயே கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்த உடனே கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு ஆயிடுது. இது எங்கேருந்து வந்துச்சு கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு? உன் பேரண்ட் எங்கன்னா ஸ்மால் டி கேபிட்டல் டின்னு இருக்குதா? இல்லை இன்னொரு பேரண்ட் ஸ்மால் டி கேபிட்டல் டி இருக்குதா? இல்லையே. அப்புறம் இங்கே மட்டும் எப்படி வந்துச்சு? ஸோ இதுவே வேரியேஷன் தான். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸில் வேரியேஷன் இருக்குது. கொஸ்டினில் நான் என்ன கேட்டேன்? இல்லாததை பற்றி கேட்டேன். எங்கே இல்லை? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இன் பொட்டேட்டோ விச் இஸ் அ மோட் ஆஃப் asexual reproduction. ஓகே, அவ்வளோதான். மூவிங் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். லீடர் போர்ட் நான் இதுக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன், விச் இஸ் யோர் 14th question. ஓகேவா? ஸோ 14th question வந்து என்னன்னா, in a dihybrid test cross the appearance of 4 phenotypes in equal ratio. ஸோ dihybrid crossல வந்துட்டு 4 phenotype இருக்குது. இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் வந்துட்டு அப்பியர் ஆகுது. அது என்னன்றது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன். பட் பிகாஸ் எதுனால அப்படின்னா டாமினன்ஸ் ஆஃப் ஒன் ட்ரேட்னாலையா, இல்லை செக்ரிகேஷன் ஆஃப் அலீல்ஸ்னாலையா, இல்லை இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னாலையா, இல்லை லிங்கேஜ் ஆஃப் ஜீன்ஸ்னாலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். தேனி பிரான்ச் அப்பா விரைவில் நடக்கும். ஓகே, விரைவில் வரும். ஸ்மூத் அவர்களே வரும். நீங்கள் தேனியா வேறு லெவல்ப்பா. ஓகே, சாய் ஏன்னு சொல்கிறாங்க. யஷ்வந்த் கொஞ்சம் நான் மறந்துடுறேன்ப்பா. கொஞ்சம் எனக்கு அம்னீசியா இருக்குது. ஸோ கொஞ்சம் நாள் வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் செஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சா. இன்னும் நாங்கள் கூட பழக உங்களோட நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா நான் இன்னும் 2 வருஷம் முன்னாடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸோட ஞாபகம் வச்சுருக்கிறேன் இன்னுமே. ஸோ அதனால் கொஞ்சம் நான் பார்க்க ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. அது எங்கள் அப்பா பேர் அம்மா பேர் நீங்கள் என்ன அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கல, ரெஜிஸ்டர் ஆகலை கொஞ்சம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு பார்த்துடலாமா? ஸோ ரிசல்ட் வந்துட்டு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ். ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேமெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது இன்ஹெரிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் ஆகுது. செக்ரிகேட் ஆகிட்ட பேருக்கு அந்த ஒரு கேமெட்டை ரெப்ரசென்ட் ஆகிற அந்த ஒரு பாத்வே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் டைஹைப்ரிட் கிராஸில் வந்து நமக்கு 4 phenotypes பார்க்க முடியுது. ஓகே, இந்த கொஸ்டினில் நான் லீடர் போர்ட் காமிக்கிறேன். பிகாஸ் கடைசி கொஸ்டினில் வரும் டாப் 3 மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வஷீகரன், ரோஷன், கோஷா, குழல் அலிஸ்தையா கரெக்டாக சொல்கிறேன்னா, அமல், கணேஷ் அண்ட் Rohi, Jasem, Vignesh and Anjo. Okay, moving to your final question. இந்த final question தான் வந்துட்டு இந்த லீடர் போர்டில் இருக்கிறவங்க லாஸ்ட் நம்ம இங்கிலீஷில் வேறு லெவலில் ட்விஸ்ட் ஆச்சு. இதில் கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் உங்களோட கொஸ்டின், why does adrenaline prepare the body for emergency situations? Easy peasy question. Okay, ஸோ ஈஸி பீஸி கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அட்ரினலின் வந்துட்டு பாடி வந்துட்டு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் ரெடியூசஸ் ஹார்ட் ரேட், இட் இன்க்ரீசஸ் பிளட் ஃப்ளோ, இட் ஸ்லோஸ் டவுன், இட் ஸ்டாப்ஸ் டைஜஷன் பர்மனென்ட்லி. இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். இது வந்துட்டு ஆக்சுவலாக எதுக்குன்னா லீடர் போர்டில் வந்துட்டு உங்களை புஷ் பண்ணுறதுக்காகவே இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா லீடர் போர்டில் உங்களோட அந்த ரேங்க் சேஞ்ச் ஆகலாம். ஒரு மேபி நீங்கள் அந்த டாப் 3ல் வரலாம், ஒரு 3லேருந்து 1 கூட மாறலாம். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நீங்கள் லீடர் போர்டில் எடுங்க. ஸோ அதுக்காக ஒரு ஈஸி பீஸி கொஸ்டின். ஓகே, ஸோ ஈஸியான கொஸ்டின். யார் எவ்வளோ பேர் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருக்கேன். ஷோ ரிசல்ட்
13 பேர் ஏன் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. அட்ரினலின் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணணும்னா உன்னோட பிளட் ஃப்ளோவை வந்துட்டு உன் பாடியில் இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வெட் வரும். ஸோ எவ்ரி திங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு உனக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால அட்ரினலின் இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குது. ஓகே, நான் ஃபைனல் லீடர் போர்டு வந்துட்டு பார்த்துடலாம். ஃபைனல் லீடர் போர்டில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்கிறா? வசீகரன், வாவ், வேறு லெவல் ட்விஸ்டா வசீகரன். ஓகே, ரோஷன், அதுக்கப்புறம் கோஷா வேறு மாதிரி. வசீகரன் வித் 13,776 பாயிண்ட்ஸ், வித் ரோஷன் 13,234 பாயிண்ட்ஸ் அண்ட் கோஷா வித் 13,212 பாயிண்ட்ஸ். 3 பேருக்கும் பெருசாக வித்தியாசம் வந்து கிடையாது. எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சில் இருக்கிறீங்க. வேறு மாதிரி ஆசம். லீடர் போர்டில் வந்து எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் டாப் 3ல் வந்தவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்மளோட செஷன்ஸில் இப்படி தான் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். வீக் வைஸில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பயாலஜியை டிங்கரிங் பண்ணி தான் கேட்பேன் டு டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் இந்த கொஸ்டின்ஸை பார்த்து பயந்துடாதீங்க. இதில் வந்துட்டு ஆமாம் சில கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் உன்னோட சிபிஎஸ்சியில் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் உன் சிபிஎஸ்சியில் இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் ஏன் இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னா, ஏன்னா நீ டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸில் நீ ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்படி மாதிரி ஜுஜுபி ஈஸியாக கொடுத்தாலும் நீ அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிடுவேன். அதனால தான் உன்னோட லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால எனக்கு திட்டாத மனசில் சார் நான் இந்த மேம் என்னென்னமோ கொஸ்டின் கேட்குது, கொஸ்டினே புரிய மாட்டேங்குது அப்படின்னா திட்டாதீங்க. ஓகே, ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை லீடர் போர்டில் வரல, பட் இருந்தாலும் நான் ஆன்சர் தெரியும் மேம், நான் ஆன்சர் வந்துட்டு மிஸ்கிளிக் ஆகிடுச்சு, ஒரு ஆன்சர் நான் கரெக்டாக போட்டுது அப்படின்னாலுமே வேறு லெவல் மாஸ் உனக்கே நீயே தட்டி விட்டுக்கோ. வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சு. ஒரு வேளை உனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஸ்டினும் புரியலன்னா வந்துட்டு நீ ஒரு வாட்டி படிச்சுப்பாரு, ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாரு. புரியலன்னா எனக்கு கீழே காமெண்ட்ஸில் வா. ஆர் மேபி நான் டவுட் சால்விங் செஷன் ஒரு செஷன் நடத்துகிறேன். அதில் வந்து நம்ம உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஓகேப்பா. அண்ணனையெல்லாம் வந்துட்டு வேறு லெவல்னு சொன்னேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அண்ணனையெல்லாம் கீழே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய செஷன்ஸுமே நான் கொண்டு வரேன். இன்னும் லைக் பட்டனை லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக வந்து லைக் பண்ணி அடிச்சு தம்சம் பாருங்கள். அண்ட் போய் டின்னர் சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பிட்றேன். ஓகே, ஆன் தட் நோட் திஸ் இஸ் Sandra signing off. பை கைஸ். லைக் பண்ணிட்டு போய் சாப்பிடுங்க. ஓகே, பை.